அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு கீழே இருக்கக்கூடிய இந்தியன் எக்கனாமிக், ஓகேவா, அதில் இருக்கக்கூடிய பசுமை புரட்சி அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கிலிருந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிலபஸை பொறுத்தளவில் அதில் பசுமை புரட்சி அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக இருக்காது. வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கு கீழே வர்றது தான் இந்த பசுமை புரட்சி, ஓகேவா. பசுமை புரட்சி சம்மந்தமாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கும் மேற்பட்ட வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வினாக்கள்னால் என்ன, அது தவிர இந்த வினாக்கள் சம்மந்தமான எக்ஸ்ட்ரா டேட்டாவையும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். முதல் வினா, பசுமை புரட்சி என்பது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பசுமை புரட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீரிய வித்துக்கள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இயந்திரங்களை பயன்படுத்தி தானியங்களுடைய உற்பத்தியை பெருக்கிறது தான் பசுமை புரட்சி, ஓகேவா. ஓகே, என்னென்ன பயன்படுத்தியிருக்கிறாங்க? வீரிய வித்துக்கள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இயந்திரங்கள், ஓகேவா. ஓகே, மற்ற வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த பசுமை புரட்சி பற்றி ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். பசுமை புரட்சி அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மன் போர்லாக், ஓகேவா. நார்மன் போர்லாக், ஓகே. எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர். எந்த நாட்டில் பசுமை புரட்சியை கொண்டு வந்தார், ஓகேவா. அவர் அமெரிக்காவை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில், ஓகேவா. மெக்சிகோவில் பசுமை புரட்சியை கொண்டு வந்திருப்பார். எந்த தானியம், ஓகேவா, எந்த உணவில், அதாவது எந்த உணவு தானியத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமையில், ஓகே, கோதுமையில் கொண்டு வந்தார். இந்த பசுமை புரட்சி அப்படிங்கக்கூடிய வார்த்தையை முதல்ல, ஓகேவா, அதாவது பசுமை புரட்சியை கொண்டு வந்தது நார்மன் போர்லாக். ஆனால் அந்த பசுமை புரட்சி அப்படிங்கக்கூடிய வார்த்தையை யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் எஸ் கவுட், ஓகேவா. வில்லியம் எஸ் கவுட் அப்படிங்கிறவர் தான் இந்த வார்த்தையை கொண்டு வந்திருப்பார், ஓகே. இந்த நார்மன் போர்லாக் இந்த பசுமை புரட்சி கொண்டு வந்ததால் அவருக்கு 1970 நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கும், ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. பசுமை புரட்சினா என்ன, ஓகே. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீரிய வித்துக்கள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இயந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி விளைச்சலை அதிகப்படுத்தான் பசுமை புரட்சி, ஓகே. எப்படி விளைச்சலை அதிகப்படுத்தினாங்க, எதற்கு இதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ நார்மலாக ஒரு கோதுமை இருக்குங்க. ஒரு கோதுமை பழைய காலத்தில் கோதுமை எல்லாமே பயங்கர உயரமாக வளரும். நம்ம நெல்லை பொறுத்தளவுமே பார்த்திங்கன்னா பயங்கர உயரமாக வளரும். ஸோ இப்படி தான் இருந்தது. இப்படி உயரமாக வளர்கிறதால நிறையா சத்துக்கள் இந்த தண்டுகளுக்கும் மற்றதுக்கும் போயிடுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கோதுமைக்கு நிறையா சத்துக்கள் போகலை. ஸோ இதை திங்க் பண்ண நார்மன் போர்லாக் தான் இவ்வளோ உயரமாக இருக்கிறதான பிரச்சனை, நம்ம இதை ஷார்ட்டாக மாற்றிடலாம் அப்படிங்கிறதால ஷார்ட்டாக இருக்கக்கூடிய கோதுமைகளை செலக்ட் பண்ணி ஸோ அதில் திரும்ப இனக்கலப்பு பண்ணி குட்டையான தாவரங்களை உருவாக்கினார், ஓகேவா. குட்டையான தாவரங்களை உருவாக்கினார். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டுகளுக்கு போகிற சத்துக்கள் கம்மியாயிடுச்சு, அதிகமான விளைச்சல் கிடச்சிது, ஓகேவா. கிட்டத்தட்ட இப்போது 1 கிலோ கிடச்சிக்கிட்டு இருந்த இடத்துல அதுக்கப்புறமா அதிலிருந்து கிட்டத்தட்ட நிறையா மடங்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கிலோ அந்தளவுக்கு கூட கொண்டு வந்திருக்கிறாங்க, ஓகே. அந்தளவுக்கு ஒரு வித்தியாசம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முதல் ஸ்டெப்பு, ஓகே. இந்த வீரிய வித்துக்கள்னு சொல்லக்கூடிய விஷயம் முதல் ஸ்டெப்பு. அதற்கப்புறமா ஸோ இதெல்லாமே மெக்சிகோவில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் மெக்சிகோலையும் ஒரு சில விஷயங்கள் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த குட்டை ரகம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஒரு சில இடங்களில் குட்டை ரகங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள், ஓகேவா. இப்போ ஒரு இடத்துல விதைச்சிருக்கிறோம், அந்த இடத்துல நல்லா மண் வளம் இருக்குது. ஸோ அதனால் அது குட்டையாக இருந்தாலும் நல்லா சத்து கொடுக்கு. இன்னொரு இடத்துல விதைச்சிருக்கோம், அங்கே பார்த்திங்கன்னா மண் வளம் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதால என்ன பண்ணியிருக்காங்க, அப்போது மண்ணோட வளத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ரசாயன உரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதற்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் வித்துக்களை கலப்பினம் பண்ணும்போது ஒரு சில களை செடிகள் நிறையா வந்திருக்கு. அது சார்ந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் நிறையா வந்திருக்கு. அதாவது பூச்சிகள் நிறையா வந்திருக்கு, ஓகேவா. பூச்சிகள் நிறையா வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பூச்சிக்கொல்லிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு அதற்கு முன்னால் மக்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மாடுகளை பயன்படுத்தி. இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறதும் டிலே ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை நடுறதும் டிலே ஆகிருக்கு. ஸோ அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயந்திரங்கள் பயன்படுத்துறது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. டிராக்டர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறமா இதேமாதிரி டில்லர், இதேமாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது பசுமை புரட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லாம் சேர்ந்தது தான் பசுமை புரட்சி, ஓகே. இதெல்லாம் சேர்ந்து ஃபைனலாக என்ன கொண்டு வரோம், அதாவது விளைச்சலை அதிகப்படுத்துகிறோம், ஓகே. இது பசுமை புரட்சி, ஓகே. இப்போ உங்களுக்கு மைண்டில் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல எதில் கொண்டு வந்தாங்க, கோதுமை. அதேமாதிரி நெல்லில் முதல்ல எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்சிகோவில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. இதை அப்படியே ஃபாலோ பண்ணி
ஃபிலிப்பைன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம நெல்லில் இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிப்பைன்ஸுக்காரங்க வந்து நெல்லில் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா, ஃபிலிப்பைன்ஸில் பண்ணது நெல்லில், ஓகே. மெக்சிகோவில் பண்ணது கோதுமை. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பசுமை புரட்சினா யார், அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் யார் அப்படிங்கிற பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம இந்தியா பற்றி பார்க்கலாம். அடுத்த வினா, இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் யார்? இந்தியாவை பொறுத்தவரை அறிமுகம் செய்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் MS சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியம். யார் இந்த சி சுப்பிரமணியம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் தான் இந்த சி சுப்பிரமணியம். ஓகேவா, MS சுவாமிநாதன் பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறைக்கு ஆலோசகராக இருந்தார். ஓகே, அவருடைய ஆலோசனையில் தான் பார்த்துருக்கீங்கன்னா நார்மன் போலாக் கொண்டு வந்த அந்த பசுமை புரட்சியை வந்து இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த வினா, இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர். இந்தியாவை பொறுத்தளவில் பசுமை புரட்சியோட தந்தை MS சுவாமிநாதன். உலக அளவில் பசுமை புரட்சியோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மன் போலாக். இதே இந்தியாவோட பசுமை புரட்சியோட தந்தைன்னு கேட்டாங்கன்னா MS சுவாமிநாதன். ஓகே, இப்போது நம்ம கொஸ்டின் நிறையா கலெக்ட் பண்ணணும்னு சொன்னோம். திரும்ப கேட்கப்பட்ட வினா இந்த MS சுவாமிநாதன். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வினாக்கள் கேட்டிருப்பாங்க. அதில் ஒரு 2-3 டைம் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்த வினா, இந்தியாவில் புதிய பசுமை புரட்சியின் தந்தை. ஓகேவா, புதிய பசுமை புரட்சியோட தந்தை அதுவும் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன். ஓகே, இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அவர் நார்மன் போலாக் கொண்டு வந்த பசுமை புரட்சியும் ஃபாலோ பண்ணார். அது தவிர இவரே ஒரு தனியாக ஒரு விஷயங்கள் புதுமை, அதாவது நியூ ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி, க்ரீன் ரெவல்யூஷன், எவர் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடை கொண்டு வந்தார். ஸோ அதனால் இவரை தான் புதிய பசுமையின் தந்தையும் சொல்கிறோம். ஓகேவா, இந்தியா பொறுத்தவரை பசுமையின் புரட்சியின் தந்தை இல்லைனா புதிய பசுமையின் புரட்சியின் தந்தைன்னு சொன்னால் கூட MS சுவாமிநாதன் தான். அடுத்த வினா, இரண்டாவது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கம். ஓகே, முதல் பசுமை புரட்சி நம்ம பார்த்தாச்சு. முதல் பசுமை புரட்சியில் வீரிய ரக வித்துகள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இயந்திரங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருப்போம். இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுப்புற சூழலுக்கு வந்து நிறைய மாசுகள் ஏற்பட்டது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிட்டு, அதாவது அழிஞ்சு போகிற நிலைமைக்கு போயிட்டு. ரசாயன உரங்கள் யூஸ் பண்ணுறதால என்ன ஆயிடுச்சு, நீரோட கலக்குது. அந்த நீர் வந்து அப்படியே ஒவ்வொரு இடமா போய் நம்ம குடிநீர்னால் மாசுபட ஆரம்பிச்சிச்சு. அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து அந்த பசுமை புரட்சி மேலே வந்துச்சு. ஸோ அதனால் அதை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டாம் பசுமை புரட்சி அப்படிங்கிற மாதிரி இரண்டாம் பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இரண்டாம் பசுமை புரட்சியில் அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வந்து கோதுமை, அரிசி, சோளம், மக்காச்சோளம் இதில் தான் வந்து பசுமை புரட்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதற்கு அப்புறமா வானவில் புரட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். ஓகே, அதெல்லாமே இங்கே இருக்குது, அதெல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாமே இரண்டாம் பசுமை புரட்சியில் கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் தான். ஓகே, வானவில் புரட்சி, அதாவது ரெயின்போ ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இதெல்லாமே இரண்டாம் பசுமை புரட்சியில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான விஷயங்கள். ஓகே, இந்த வினாவை பொறுத்தளவில் இந்த வினாவில் என்ன கேட்டிருக்கிறாங்க, இரண்டாவது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக விவசாய உற்பத்தி திறனை உயர்த்துவது, கரெக்டு. நிலையான விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக, கரெக்டு. விவசாயிகளின் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்க, இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்துமே கரெக்டு. அடுத்த வினா, பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது? ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோதுமையிலையும் அரிசிலையும் வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஓகேவா, மற்ற சோளம், மக்காச்சோளத்துலலாம் அந்தளவுக்கு போகலை. கோதுமை மற்றும் அரிசியில் தான் பார்த்திங்கன்னா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஓகேவா, இந்தியா, நம்ம இது சொல்ல மறந்துட்டேன், இந்தியாவில் வந்து பசுமை புரட்சி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வினாக்கள் கேட்கலாம். எப்போ கொண்டு வந்தாங்க, எக்ஸாக்டான டேட் அப்படின்னு சொல்லணும்னா அப்படி இல்லை. இந்த 1966 to 69 காலகட்டங்கள். ஓகேவா, இந்த ஆண்டு திட்டங்கள் நம்மளுக்கு 5 ஆண்டு திட்டங்கள் படிச்சிருப்போம். அதில் அந்த ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது பார்த்திங்களா 1966 to 69 இந்த காலகட்டங்களில் தான் பசுமை புரட்சியை செயல்படுத்தியிருப்பாங்க. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து 1967ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 67 நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஓகே, இந்தியாவை பொறுத்தவரை பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967. அடுத்த வினா, ஸோ அதே தான் மேலே பார்த்தது தான். பசுமை புரட்சியால் குறிப்பாக இவ்வகை உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்டது. எந்த வகை உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை. அடுத்த வினா, பசுமை புரட்சி முக்கியமாக இதன் உற்பத்தியை அதிகரிப்பது. ஓகே, இந்தியா பொறுத்தளவில் நம்ம கோதுமை, அரிசியாக இருந்தாலும் பசுமை புரட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல கோதுமையோட உற்பத்தி, ஓகே, அதோட உற்பத்தி அதிகரிக்கிறது தான் கொண்டு வந்தாங்க. ஓகே, கோதுமையோட உற்பத்தி அதிகரிக்கிறது தான் கொண்டு வந்தாங்க. ஆப்ஷன் 3. ஓகேவா, ஆப்ஷன் சி இதுதான் சரியானது. அடுத்த வினா, பசுமை புரட்சியில் பயன்படுத்தப்படும் கோதுமையின் வீரிய விதை உருவாக்கிய நாடு. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு கோதுமையில் எந்த நாட்டில் வந்து பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க, மெக்சிகோ. ஸோ இதுதான் ஆன்சர். எந்த விதை அப்படின்னு கேட்டாங்கன்னா கோதுமை. ஓகே, ஃபஸ்ட்டு கோதுமையில் தான் கொண்டு வந்தாங்க. அடுத்த வினா,
ஃபோர்டு அறக்கட்டளையின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் 1960இல் பசுமை புரட்சியின் தொடர்பாக IADPயை அறிமுகப்படுத்தி 7 மாநிலங்களிலிருந்து 7 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்தது. அதன்படி கீழ்கண்ட 4 மாநிலங்களுள் எந்த மாநிலம் அரிசி உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம இந்த க்ரீன் ரெவல்யூஷனுக்கு முன்னாலேயே பார்த்திங்கன்னா, அதாவது பசுமை புரட்சிக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா 1960இல் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா IADP இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி IADP அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 7 மாநிலங்களில் வந்து 7 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சில மாவட்டங்களுக்கு அரிசியும் சில மாவட்டங்களுக்கும் கோதுமையும் கொடுத்து அவங்க வந்து அதை உற்பத்தி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்கள் தான் இந்த 4 மாநிலங்கள். ஓகே, இதில் வந்து அரிசிக்கு எதை தேர்ந்தெடுக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகே, உத்தரப்பிரதேசம் பார்த்திங்கன்னா கோதுமை. ஓகே, உத்தரப்பிரதேசம் கோதுமை. உத்தரப்பிரதேசத்தில் எந்த மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஏன்னா வரக்கூடிய தேர்வில் அலிகார் மாவட்டம். ஓகேவா, அலிகார் மாவட்டம். ஓகே, மற்றது 3ம் பார்த்திங்கன்னா அரிசிக்கு தான். தமிழ்நாட்டில் தஞ்சை. ஓகேவா, நம்மளுடைய தஞ்சாவூரை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஆந்திர பிரதேசத்தில் வந்து மேற்கு கோதாவரி. ஓகேவா, மேற்கு கோதாவரியை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. மத்திய பிரதேசம். ஓகேவா, ராய்ப்பூர். ஓகேவா, ராய்ப்பூர் இப்போ வந்து சத்தீஸ்கரில் இருக்குது. முன்னால் வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து ராய்ப்பூர். இது தவிர பஞ்சாபோட லூதியானா. ஓகே, லூதியானா பார்த்திங்கன்னா கோதுமைக்கு. ஓகே, லூதியானா பார்த்திங்கன்னா கோதுமை. அப்புறம் ராஜஸ்தானோட பாலி. ஓகே, ராஜஸ்தானோட பாலி பார்த்திங்கன்னா அதுவும் அரிசிக்கு தான். அப்புறமா பீகாரோட ஷானாபாத். ஓகே, பீகாரோட ஷானாபாத் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அரிசிக்கு. 2 மட்டும் கோதுமை. இதெல்லாம் உத்தரப்பிரதேசமும் பஞ்சாபும் வந்து கோதுமைக்கு, மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அரிசிக்கு. ஓகே, அடுத்த வினா 1960-61இல் 7 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த IADP ப்ரோக்ராம், அதை வந்து முன்னோடி திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முன்னோடி திட்டம் என்ற புதிய தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம். ஸோ இந்த IADP எப்படி சொல்லலாம், அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம். அடுத்த வினா, எந்த ஆண்டில் பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்தியாவில்? ஓகேவா, எந்த ஆண்டு பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1966-69 காலகட்டங்கள். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1967. அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் இந்தியாவின் விவசாயம் தொடர்பான சரியான கூற்றுகள் எவை? உலகளவில் இந்தியா தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்சராக கொடுத்தது பார்த்திங்கன்னா 2மே சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேயிலையில் நம்பர் 1 இருக்குமா, கரும்பில் நம்பர் 1 இருக்குமா, எண்ணெய் வித்துக்கள் நம்பர் 1 இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் இந்த டேட்டாவில் ஒரு சின்ன தவறுகள் இருக்குது. எதெல்லாம் நம்ம 1வது இடம், எதெல்லாம் 2வது இடம் அப்படிங்கிறத நீங்களாக தேடி கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேயிலையில் நம்ம வந்து எத்தனாவது இடம், கரும்பில் எத்தனாவது இடம், எண்ணெய் வித்துக்களில் எத்தனாவது இடம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஓகேவா, ஸோ இதற்கு ஆன்சராக கொடுத்தது 2மே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் 1 டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வினா பொறுத்துக்க மாடலில் கேட்டிருக்கிறாங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க. முதல் உலகப் போர் எப்போ நடந்தது? 1914 நடந்தது. புதிய தொழிற்கொள்கை 1991. பசுமை புரட்சி 1960. ஓகே, அதாவது அந்த IADPன்னு பார்த்தீங்களா, அதை வந்து பேஸ் பண்ணி இதை கொடுத்துருக்குறாங்க அந்த டேட்டா. இந்தியாவில் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் 1967 வந்து பசுமை புரட்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா HYV. ஓகேவா, அதாவது ஹை ஈல்டு வெரைட்டிங் சீட்ஸ் வந்து அதிக விளைச்சலை தரக்கூடிய விதை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்த வினா, இந்தியாவில் உணவு பாதுகாப்பு பசுமை புரட்சியால் ஏற்பட்டதாகும். ஆனால் இன்று அப்பசுமை புரட்சி பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் நிலவுகின்றன. காரணம், அதாவது ஆரம்ப காலங்களில் வந்து பசுமை புரட்சி தேவைப்பட்டது. ஆனால் இப்போ வந்து அதற்கு எதிராக நிறையான கருத்துக்கள் வருது. ஸோ எதனால் அதன் மேலே எதிர்கருத்துக்கள் வருதுன்னா, வேதிப்பொருட்கள் அதிகம் பயன்படுத்துவதால். கரெக்டு. உயிரினங்களின் அழிவு. ஓகே, இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டு தான். அப்புறம் நிலத்தடி நீர் கொப்பரை வறண்டு போதல், அதாவது நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சி போகிறதால. ஓகேவா, ஸோ இதுவும் கரெக்டு. உயிர்கொல்லி பயன்படுத்துதல் இது கிடையாது. இது வந்து இந்த உயிர்கொல்லி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேவா, இது வந்து பூச்சிக்கொல்லி கிடையாது, உயிர்கொல்லி. அதாவது
பயோகெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த பெஸ்டிசைட்ஸ், அதாவது உயிர்கொல்லி. நிறைய பேர் தமிழில் படிச்சுட்டு அப்போ இது பூச்சிக்கொல்லியும் வந்து பயன்படுத்துறது இதோட நெகட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் அப்போ நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறதையும் பார்த்துக்கணும். ஓகே, இது வந்து பெஸ்டிசைட்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா, உயிர்கொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சரியான காரணங்கள். அடுத்த வினா பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. பசுமை புரட்சி. பசுமை புரட்சினா உணவு பயிர்களில் கொண்டு வரப்பட்ட ஒரு புரட்சி தான் பசுமை புரட்சி. அது தவிர இந்த வெண்மை புரட்சி, நீல புரட்சி, மஞ்சள் புரட்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ ரெவல்யூஷன், அதாவது 2வது பசுமை புரட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த வானவில் புரட்சிகள் தான் இந்த வெண்மை புரட்சி, நீல புரட்சி, மஞ்சள் புரட்சி எல்லாமே. ஓகேவா, இந்த 2வது பசுமை புரட்சி எப்போ தொடங்கினாங்க, எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது எப்போ செயல்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006, 2007 காலகட்டங்களில். ஓகே, 2006, 2007 காலகட்டங்களில் செயல்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா, அதில் தான் இந்த ரெயின்போ ரெவல்யூஷன் வரும். ஓகே, வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சினா பால் புரட்சி. நீல புரட்சி. நீல புரட்சினா மீன் உற்பத்தியை பெருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியானது. 3, 4, 1, 2 சரியானது. அடுத்த வினா சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது. சிவப்பு புரட்சினா எதாவது சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி, பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சி, அதுக்கப்புறமா தக்காளி, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு புரட்சியோட தொடர்பானது. ஓகேவா, அப்போ 2, 3 சரியானது. ஆப்ஷன் சி சரியானது. அடுத்த வினா பிங்க் ரெவல்யூஷன், இளஞ்சிவப்பு புரட்சி இதனுடன் தொடர்புடையதுன்னு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு அதற்கான சரியான ஆப்ஷன் கொடுக்கல. ஓகேவா, இவங்க எதை ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனிகள். ஓகே, கனிகள் அப்படிங்கிறது எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் புரட்சி, அதாவது கோல்டன். ஓகேவா, கோல்டு ரெசல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கோல்டன் ரெசல்யூஷன் கீழே வரது தான் கனிகள், தேன், இதெல்லாமே வந்து கோல்டன் ரெசல்யூஷன் கீழே வரும். இந்த இளஞ்சிவப்பு, ஓகேவா, பிங்கிக்கு கீழே வருது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். ஓகேவா, வெங்காயம், மருந்து பொருட்கள். ஓகேவா, மருந்து பொருட்கள், அதுக்கப்புறமா இறால், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு புரட்சி கீழே வருது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுக்கல. இவங்க செலக்ட் பண்ணியிருந்தது கனிகள். ஆனால் கனிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டன் புரட்சி. ஓகேவா, கோல்டன் புரட்சி. அடுத்த வினா கருமை புரட்சி இதனோட தொடர்பு. கருமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் உற்பத்தி. ஓகேவா, சில இடங்களில் பெட்ரோலிய பொருட்களும் கொடுத்துருப்பாங்க, அதனால் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது பொறுத்துக்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வானவில் புரட்சியை பொறுத்த சொல்லியிருக்காங்க. முட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி புரட்சி. ஓகே, முக்கியமான விஷயம் வெள்ளி. ஓகேவா, வெள்ளி இலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, வெள்ளிங்கிறது இருக்குது. ஓகே, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்தது உரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாம்பல் புரட்சி. தேன், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தேன், பழங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டன் புரட்சி, பொன் புரட்சி கீழே வரும். தோல் பார்த்திங்கன்னா பழுப்பு புரட்சி. ஓகே, ஆப்ஷன் ஏ சரியானது. 3, 4, 2, 1. அடுத்த வினா இதுவுமே பொறுத்து மாடலில் கேட்டிருக்கிறாங்க. வானவில் புரட்சியை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்றா பார்க்கலாம். கருப்பு புரட்சி, அது நம்ம பார்த்த மாதிரி கச்சா எண்ணெய் இல்லைன்னா பெட்ரோலிய உற்பத்தி. சாம்பல் உரங்கள். பிங்க் இறால், வெங்காயம். ஓகேவா, வெள்ளி நார். ஓகேவா, ஆல்ரெடி வெள்ளி புரட்சின்னு முட்டை பார்த்தாச்சு. வெள்ளி நார்னா பருத்தி. வெள்ளி நார்னா பருத்தி. அடுத்த வினா இதுவுமே பார்த்தீங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து டைரெக்டாக ரெயின்போ ரெவல்யூஷன் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, வானவில் புரட்சின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. கோல்டன் புரட்சி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பழங்கள், பர்டிகுலராக ஆப்பிள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ரெட்டு, ஓகேவா, இறைச்சி, தக்காளி. வட்டப்புரட்சி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. வெள்ளி புரட்சி, ஓகே, வெள்ளி பார்த்திங்கன்னா முட்டை. ஓகே, இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்த வினா வானவில் புரட்சி என ஏன் அழைக்கிறோம். ஓகேவா, ஸோ ஏன் அழைக்கிறோம்னா அதற்கு ஆப்ஷன் பியை வந்து கொடுத்துருக்குறாங்க. வேளாண் மற்றும் தொழில் உற்பத்தியில் புரட்சி செய்ததால் வந்து இதை வந்து ரெயின்போ புரட்சின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கலரை ஒவ்வொன்றுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இதற்கு வந்து ரெயின்போ புரட்சின்னு வந்தது. பட் ஆனால் இவங்க வந்து ஆப்ஷன் வந்து வேளாண் மற்றும் தொழில் உற்பத்தியில் புரட்சி, ஸோ அதனால தான் வந்து ரெயின்போ ரெவல்யூஷன் சொல்கிறதா கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வினா இந்தியாவில் தோட்டக்கலை பயிர்கள். ஓகே, தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தியில் படைக்கப்பட்ட சாதனை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ தோட்டக்கலை பயிர்களில் பார்த்தீங்கன்னா தங்க பசுமை புரட்சி. ஓகே, கோல்டன் க்ரீன் புரட்சி, இல்லைனா கோல்டன் புரட்சின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கோல்டன் க்ரீன் புரட்சி. ஓகே, கோல்டன் ரெவல்யூஷன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், பழங்கள், தேன் எல்லாமே கோல்டன் ரெவல்யூஷன். இதுவுமே கோல்டன் ரெவல்யூஷன் தான். பட் ஆனால் இங்கே வந்து தங்க பசுமை புரட்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ரெண்டுமே சரிதான். தங்க புரட்சி இல்லைனா தங்க பசுமை புரட்சி ரெண்டுமே ஒன்று தான் தோட்டக்கலை பயிர்களுக்கு. அடுத்த வினா ஆப்ரேஷன் ஃப்ளட்டு. ஓகே, ஆப்ரேஷன் ஃப்ளட்டு அப்படிங்கிறது எதோட தொடர்பானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி வெள்ளை புரட்சி.
வெள்ளை புரட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி. ஓகே, பால் உற்பத்தியோட சம்மந்தமானது தான் ஆப்ரேஷன் ஃப்ளட்டு. அடுத்த வினா, வெண்மை புரட்சியின் தந்தை. நம்ம பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். அதே மாதிரி வெண்மை புரட்சியோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி குரியன். ஓகே, வி குரியன் தான் வெண்மை புரட்சியோட தந்தை. அடுத்த வினா, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெயின்போ புரட்சியை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தங்க நூலிலை புரட்சி. வெள்ளி நூலிலை பார்த்தாச்சு, வெள்ளி நூலிலை இங்கேயே கொடுத்துருக்காங்களோ, ஸோ பார்க்கலாம். தங்க நூலிலை புரட்சி பார்த்திங்கன்னா சணல் உற்பத்தி. வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பருத்தி உற்பத்தி. சாம்பல் நம்ம பார்த்தாச்சு, உரங்கள். நீல புரட்சின்னா கடல், அது மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள், மீன்கள் உற்பத்தி. ஓகே, அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சரியானது. 3, 4, 1, 2 சரியானது. அடுத்த வினா, ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ரெவல்யூஷனை, அதாவது இந்த புரட்சிகளை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பசுமை புரட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவுப் பயிர்கள், அதாவது வேளாண் பயிர்கள். வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பால் பண்ணை தொழில். மஞ்சள் புரட்சி கனிகள். கனிகளுக்கு இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டன் புரட்சின்னு பார்த்தோம். பார்த்தீங்களா, கோல்டு வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், ஸோ அதனால் வந்து மஞ்சள் புரட்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இளஞ்சிவப்பு புரட்சி. இளஞ்சிவப்பு புரட்சிக்கு நம்ம என்ன பார்த்தோம், வெங்காயம் இறால்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே தான் இங்கே கோழி வளர்ப்புலையும் கொடுத்துருக்குறாங்க. இளஞ்சிவப்பு புரட்சி பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோழி வளர்ப்புக்கும் கொடுத்துருக்குறாங்க, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் புதிய புத்தகத்தில் இதெல்லாம் கொடுக்கல. இளஞ்சிவப்பு பொறுத்தளவில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெங்காயம் இறால் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சிவப்பு புரட்சியில் வந்து மாமிசம் கொடுத்துருப்பாங்க. இப்போது சிவப்பு புரட்சின்னு கொடுத்துருந்தா கூட நம்ம வந்து மாமிசத்தோட, அதாவது இறைச்சியோட இதை வந்து கம்பேர் பண்ணலாம். பட் எதற்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த வினா, நீல புரட்சி எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது? நம்மளுக்கு தெரியும், நீல புரட்சி பார்த்திங்கன்னா மீனவர் மீன்பிடி தொழிலாளர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக. ஓகேவா, மீன் தொழிலை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் நீல புரட்சி. அடுத்த வினா, புதிய வேளாண்மை நுட்பத்திற்கு மறுபெயராக பின் வருவனவற்றுள் எது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி, ஸோ அதோட மறுபெயர்கள் வந்து கீழே இருக்கிறதுல எது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அந்த புதிய வேளாண்மை நுட்பத்தை வந்து நவீன வேளாண்மை நுட்பம்னு சொல்லுவோம், விதை உரம் தண்ணீர் நுட்பம்னு சொல்லுவோம், பசுமை புரட்சின்னு சொல்லுவோம். ஆனால் புதிய புரட்சின்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா, இதெல்லாமே புதிய வேளாண்மை நுட்பத்திற்கு வழங்கப்பட்ட மறுபெயர்கள். அடுத்த வினா, நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள். அதாவது இந்த எவர் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா, ரெவல்யூஷன் சில இடங்களில் ரெசல்யூஷன் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எவர் கிரீன் ரெவல்யூஷனுடைய உட்கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அதாவது பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க எப்போ, இந்தியா பொறுத்தவரை 1967 கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. 1980, 90 காலகட்டங்கள்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து உணவு தானியங்களில் வந்து தற்சார்பு அடைஞ்சிருச்சோம். ஓகேவா, அதற்கு முன்னால் வர வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தும் நிறையா உணவு தட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனால் 80, 90 காலங்களில் வந்து அந்த உணவு தேவையை வந்து பூர்த்தி செஞ்சிட்டோம். ஸோ அதற்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பசுமை புரட்சி மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வளத்தை கெடுக்கிறோம், பாரம்பரிய விதைகளை வந்து தடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஸோ அதற்கு அப்புறமா இந்த குற்றச்சாட்டுகளை வந்து களைகிற மாதிரி கொண்டு வந்தது தான் எவர் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இதை கொண்டு வந்தவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன் தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ அதில் இருக்கக்கூடிய உட்கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்க்கலாம். குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி. ஓகேவா, இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு. ஓகேவா, ரெனியூபிள் சோர்ஸை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது கரெக்டு தான். அதுக்கப்புறமா மண் வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எவர் கிரீன் ரெசல்யூஷனோட முக்கியமான கருத்துகள் தான். ஓகே, நிலம் துண்டாக்கப்படுவதை தடுத்தல் இது கிடையாது. ஓகேவா, இது வந்து எதற்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வேளாண் கொள்கை. ஓகேவா, இல்லைனா தேசிய வேளாண் கொள்கை 2000, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2000 தேசிய வேளாண் கொள்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பசுமை புரட்சியில் அதை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த குறையை நிவர்த்தி செய்கிற மாதிரி 2000 கொண்டு வரப்பட்டது தேசிய வேளாண் கொள்கை. ஓகே, ஸோ அதில் ஒரு விஷயம் தான் இந்த நிலம் துண்டாக்கப்படுவதை தடுத்தலை அப்படிங்கிறது எல்லாமே. ஓகேவா, இந்த கொஸ்டினை பொறுத்தவரை இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2, 3 சரியானது. அடுத்த வினா, மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல் இக்கூற்றுடன் தொடர்புடையது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பசுமையான புரட்சி. ஓகே, எவர் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா, எவர் கிரீன் ரெவல்யூஷனில் தான் இதை வந்து கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. ஓகே, அந்த காலகட்டங்களில் தான் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு கட்டாயப்படுத்தப்பட்டது.
அதாவது நம்ம முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எவர் கிரீன் ரெவல்யூஷனுக்கு கீழே வரக்கூடிய முக்கியமான கருத்துக்கள். நம்ம இதற்கு முன்னால் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே எவர் கிரீன் தான். அதில் இருக்கக்கூடிய இன்னொன்று தான் மண் வளத்தை மேம்படுத்துதல், மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல். ஓகே அவ்வளோதாங்க. பசுமை புரட்சி சம்மந்தமாக டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். பசுமை புரட்சி, இந்தியாவில் பசுமை புரட்சி எப்போ கொண்டு வந்தோம். இரண்டாவது பசுமை புரட்சி பசுமையான புரட்சி, அதாவது அந்த எவர் கிரீன் ரெவல்யூஷன். அது மட்டும் இல்லாமல் வானவில் ரெவல்யூஷன். வானவில் புரட்சி, இதை பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. இது தவிர பசுமை புரட்சி சம்மந்தமாக ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கமெண்டில் கண்டிப்பாக பின் பண்ணி வைப்பேன். அதனால் ஃபஸ்ட் கமெண்டை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பார்த்த கொஸ்டினோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவேன். அப்டேட் பண்ணிவிட்டு அதற்கான லிங்க்கை கீழே கொடுக்குறேன். நீங்கள் போய் இது தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துருப்பேன்னு நம்புகிறேன். கடைசி வரை பார்த்துருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.